நான் புளியங்குடியில் ஹிந்து நாடார் ஸ்கூலில் டெம்பரவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் பொண்ணு 2 பேருமே அங்கே தான் சார் படிச்சுட்ருக்காங்க. பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க சார். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்க எல்லோரும் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் மத்தியானம் அவங்க காலையில் எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரமேஷ்னு ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மேலே போய் என் கிளாஸ் பசங்களை மட்டும் மற்ற 11th ஸ்டாண்டர்டில் அத்தனை செக்ஷன் இருக்காங்க, அவங்க யாரையுமே கூப்பிடலை. ஆனால் என் பையனை கார்னர் பண்ணுறதுக்காகவே 11th ஸ்டாண்டர்ட் டிஇ பசங்க மட்டும் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு ப்ராப்பர் யூனிஃபார்ம் செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் செக் பண்ணுற சாக்கில் வந்து என் பையன் வந்து ஷர்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கு. டைட்டாக இருந்தோடனே இதை நீ இப்போவே பிரித்து விடு, இதை ஏன் இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டோடனே, சார் அதை ஸ்டார்டிங்கில் வாங்கின ஷர்ட்டு சார், நான் வந்து நாளைக்கு பிரித்து விட்டுறேன். என் பையன் ரொம்ப பொலைட்டாக தான் சார் பதில் சொல்லியிருக்கான். கட்டின கையை அவன் எடுக்கல. அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வேணாலும் விசாரிச்சுக்கோங்க, ரொம்ப பொலைட்டாக தான் பதில் சொல்லியிருக்கான். இல்லை நீ இப்போவே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போவே அந்த ஷர்ட்டை பிரிச்சு விடணும், எப்படி சார் பிரிக்க முடியும்? பசங்க எப்போ பார்த்தாலும் ஊசி கத்திரிக்கோளுமா சார் அலைவாங்க. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அப்புறமா நான் பிரிச்சு விடுதேன் சார், அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பிரேக்கில் அம்மா கிட்ட போய் நான் பிரிச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் அவர் கேட்கல. இல்லை நீ இப்போவே பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாராம். போன உடனே மறுபடியும் இவன் பசங்க கிட்டலாம் சேஃப்டி பின் கேட்டிருக்கான். சேஃப்டி பின் யார்கிட்டயுமே இல்லைன்னொடனே இவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி அப்புறமா பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சார் மறுபடியும் வந்திருக்காரு. அவர் மறுபடியும் வந்த உடனே மறுபடியும் வந்து பிரிச்சு விட்டியா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை சார் எனக்கு ஊக்கு எதுவுமே இல்லை சார் என்கிட்டன்னு சொல்லி பிள்ளை சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அப்போ நான் வேணா வாங்கி தரட்டுமாங்கிற மாதிரி நக்கலாக கேட்டிருக்காரு. அப்போ இவனும் சரி நீங்கள் வாங்கி கொடுங்க சார், நான் வேணா பிரிக்கிறேன்னு சொன்னவனே காத்துலையும் தலையிலையும் அவர் ரொம்ப ஹார்ஷாக அடிச்சிருக்காங்க சார். பயங்கரமாக அடிச்சோடனே இவனுக்கு ரொம்ப அழுகையும் கோவமும் வந்த உடனே, ஏன் சார் என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த ஒரு கேள்வி தான் சார், என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், இதை கேட்டதுக்கு தான் சார் அவனை வந்து மாடிப்படியிலிருந்து பிடிச்சி தள்ளி நீ ஹெச்எம் ரூமுக்கு போடான்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க. ஸ்டாஃப் ரூம்ல தான் நான் உட்காந்துருந்தேன். என்ன வந்து என் பையன் கூப்பிட்டான். என் பையன் என்ன கூப்பிட்டதுக்கும் அடிக்கிறாங்க சார். நீ உங்க அம்மாவை போய் எதுக்கு கூப்பிட்ட, நான் உன்னோட ஹெச்எம் ரூமுக்கு தானே போக சொன்னேன்னு. ஒரு பெத்த பிள்ளை அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அம்மாவை கூப்பிடாம வேற யாரும் சார் கூப்பிடுவான்? இந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டான் சார். நான் போய் சரி அவங்க வந்து இது ப்ராப்பர் யூனிஃபார்ம் செக் பண்றாங்கடா, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரி டீச்சராக அங்கே நடந்துக்கிட்டேன் நான், பரவாயில்ல நானே உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒரு சேஃப்டி பின் வாங்கி அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஷர்ட்டை பிரித்து விட்டு, சரி நீ போய் அப்போ கூட சொன்னான் எனக்கு மென்டல் டார்ச்சராக இருக்குமா, என்னால் படிக்க முடியலமா அப்படின்னு சொன்னான். இல்லைடா இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, முக்கியமான எக்ஸாம், நீ வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நான் அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டேன் சார். ஆக்சுவலாக மறுபடியும் போய் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ இவ்வளோ தான் பிரிச்சிருக்க, இதுக்கு மேலே பிரிக்க மாட்டேன்னு திருப்பியும் அடிச்சிருக்காங்க சார். அவனை கட்டங்கட்டி கார்னர் பண்ணி அடிச்சிருக்காங்க சார். அவனை எதுக்கு அடிச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல சார். ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் சார், அவர் தூண்டுதலின் பேர்ல தான் சார் இவர் அடிச்சிருக்காரு. அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். அந்த நிர்வாகி மணிவண்ணனோட தூண்டுதலின் பேர்ல தான் சார் இவர் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே கூட்டிட்டு வந்தாங்க. மறுபடியும் கீழே வந்தோடனே அவர் மணிவண்ணன் கேட்கிறாரு, நீ டிசியை வாங்கிட்டு வெளியில போறியா இல்லைன்னா வந்து வேற குரூப் மாறிக்கிறியா? நீ என் பையன் ஒண்ணுமே சொல்லலை. என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் கண்ணீர் விட்டுட்டு அந்த இடத்துல அவனை தான் திட்டிட்டு இருந்தேன். ஏடா கொஞ்சம் பொலைட்டா போயேண்டா, ஏதோ ஸ்கூல்ல எதுவும் சொல்றாங்கன்னா நீ எதுவும் பேசாத. நான் எதுவுமே பேசலம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா, நீ என் பிள்ளை கதறினா சார் என்கிட்ட, நான் எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் அவன் பேக்கை தூக்கிட்டு கேட்டுக்குள்ள போனான். நான் ஏன் கூட வந்துடலாம்னு நினைச்சிட்டான் அவன். நானும் ஆஃப் டே லீவு சொல்லிட்டேன் சார். அந்த இடத்துல எனக்கும் மனநிலை சரியில்லை. நானும் ஆஃப் டே லீவு சொல்லிட்டேன். சரி அப்போ உங்க பையனை கூட்டிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் கேட்டு பக்கத்துல வந்தோடனே அந்த நிர்வாகி நான் சொன்னேன் இல்லையா மணிவண்ணன்கிறவர், அவரு கேட் பாஸ் வாங்கிட்டு உனக்கு வெளியில போடும் தெரியாதோ நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி அவனை அடிச்சு சிசிடிவி ரெக்கார்டு அத்தனை இருக்கு சார். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல மெயின் கேட் கிட்ட 1000 பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவனை அவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க. படுத்தல சார். என் கண்ணு முன்னாலதான் சார் அடிச்சாரு. நான் பார்த்தேன். எனக்கு அந்த இடத்துல ஆஸ் எ டீச்சரா அங்க நான் பிஹேவ் பண்ணவா இல்லை என் பிள்ளைக்கு அம்மாவா பிஹேவ் பண்ணவான்னு கூட எனக்கு தெரியல. சரி எதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவனை கூட்டிட்டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் அவனை கன்சோல் பண்ணிட்டு இருந்தேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நீ கொஞ்சம் அமைதியாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கன்சோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சார் நான் கொஞ்சம் வெளியில போனேன். டெய்லர் வீட்டுக்கு நான் வெளியில அதுக்கப்புறமா தான் போனேன். வந்து பார்த்தா பாத்ரூம்ல வாமிட் எடுக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தான். என்னடா வயிற்றுக்கு எதுவும் ஒத்துக்கலையா? அவன் ஆக்சுவலாக நான் காலையில சாப்பிட்டேன் சார், மத்தியானம் சாப்பிடல. அவனோட மென்டாலிட்டி சரியில்லாதனால அவன் மத்தியானம் எனக்கு சாப்பாடு வேண்டாமான்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரே வாமிட் எடுத்துட்டு இருந்தான். பாத்ரூம் கதவை தட்டுறேன் நான், என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படி வாமிட் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ண ஓப்பனே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா விறுவிறுன்னு வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சத்தத்தை காணோம். வாமிட் பண்ண அதுக்கப்புறம் சத்தத்தை காணோம். நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லி அவரை அடிச்சு பிடிச்சி வந்து பாத்ரூம் கதவை உடச்சிட்டு பார்க்கும்போது அவன் மயங்கி விழுந்து கிடந்தான். அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்து போட்டேனே சார். அப்புறம் தான் என்ன ஏதுன்னு அவங்க பசங்க கிட்ட நான் கால் பண்ணி விசாரிக்கும் போது தான் பசங்க அத்தனை நடந்ததெல்லாம் சொன்னாங்க சார். அங்கே
அவன் மேல எந்த தப்புமே இல்லைம்மா, இவங்க கார்னர் பண்றாங்கம்மா. எதுக்கு கார்னர் பண்றாங்கன்னே தெரியலன்றாங்க. என்ன பிரச்சனை இவனுக்கு, இவனை எதுக்கு கட்டம் கட்டுறாங்க, கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. என் என் பையன் பாருங்க, நான் யாருனாலும் பரவாயில்ல, நீ என்ன நம்பாம போயிட்டியம்மான்னு எனக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கான் சார். நான் சொல்றத நீயும் நம்பலையம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலையம்மா. என் பிள்ளை எனக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வாயில் எடுத்து போட்டு அவ்வளோ இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கான். அவனுக்கு இன்னும் அந்த பாய்சன் வந்து இதாகலைன்னு சொல்கிறாங்க. 4 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நிர்வாகத்திலிருந்து யாரு என்ன எதுவுமே வந்து கேட்கல. பிள்ளைக்கு எப்படி இருக்கு, ஒரு ஃபோன் கால் கிடையாது, என்ன ஏதுன்னு எதுவுமே பார்க்கல சார். நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன், போலீஸ் சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை சார். ஆல்ரெடி அவர் மேலே போக்சோவில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவர் கண்டிஷன் பெயிலில் சைன் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ பெயிலில் தான் இருக்கார். ஸ்டேஷன் சைடில் இருந்தும் காவல்துறை சைடில் இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மேலே இல்லை சார். அவர் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் சொல்லி என்னையவே மிரட்டுறாரு சார். அவர் எனக்கு உயிர் பயம் அதிகமாக இருக்குது. என் பிள்ளைங்களும் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் என் பிள்ளைங்களுக்கு அவரால் எதுவும் ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்கணும் சார். அதுக்காக தான் நான் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.